இயேசு கிறிஸ்துவானவர் தம்மிடத்தில் வந்த ஜனங்களுக்கு ஒரு உவமையை சொல்கிறார். இந்த உவமையை சொன்ன பின்பு இயேசுவானவர் சொல்கிறார், காதுள்ளவன் கேட்க கடவன் என்று. ஏன் ஜனங்களிடத்தில் உவமைகளாக பேசுகிறீர்? ஏன் நேரடியாக பேசக்கூடாது? வெளியே இருக்கக்கூடிய காரியங்கள் இவர்களுக்குள் தாக்கத்தை ஏற்படுத்தி இதயத்தை கடினப்படுத்தும். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் என்று இதை நாம் சொல்லலாம். இந்த நிலத்தை குறித்த உண்மை என்னவென்றால், வசனத்து நிமித்தம் உண்டாகும் உபத்திரமும் துன்பம் இடரல் அடைய செய்யும். அப்படியா? சுயத்தை சாகடிக்க வேண்டும் என்று சொன்னால் அது நமக்கு துன்பமாகத்தான் காணப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். வேதத்தின் அதிசயங்கள் என்ற பகுதியின் மூலமாக இன்று நாம் காணவிருக்கும் ஒரு காரியம் விதைப்பவனும் விதையும். விதைப்பவனும் விதையும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 சுவிசேஷ புத்தகங்களிலுமே சொல்லப்பட்ட ஒரு உவமை விதைப்பவனும் விதையும். இயேசு கிறிஸ்துவானவர் தம்மிடத்தில் வந்த ஜனங்களுக்கு ஒரு உவமையை சொல்கிறார். என்ன உவமை அது என்றால், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அப்படி அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது, சில விதை கற்பாறையான நிலங்களில் விழுந்தது, சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து பலன் தந்தது என்பதாக சொல்கிறார். இந்த உவமையை சொன்ன பின்பு இயேசுவானவர் சொல்கிறார், காதுள்ளவன் கேட்க கடவன் என்று. காதுள்ளவன் கேட்க கடவன் என்று இயேசுவானவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்பாக அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் ஜனங்களிடத்தில் உவமைகளாக பேசுகிறீர்? ஏன் நேரடியாக பேசக்கூடாது என்பதாக கேட்கும் பொழுது இயேசுவானவர் சொல்கிறார், பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, இந்த ஜனங்களுக்கு அருளப்படவில்லை என்பதாக கூறுகிறார். கூறிய பின்பு அந்த விதைப்பவன் விதை ஆகிய உவமையை குறித்த விளக்கத்தை சீஷர்களுக்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். இதுதான் இந்த வேத பகுதி. அநேக இடங்களில் நாம் இதை குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம், படித்திருக்கலாம். இன்று இதே பகுதியை குறித்து நாம் ஆராயப் போகிறோம். இங்கே 4 வகையான நிலங்களை குறித்து இந்த வேத பகுதி நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். இந்த 4 வகையான நிலங்களையும் அந்த நிலங்கள் நமக்கு உணர்த்தும் உண்மையும் குறித்து நாம் இப்போது காணலாம். என்ன 4 வகையான நிலங்கள்? முதலாவது ஒன்று வழியான நிலம் அல்லது நடைபாதையான நிலம். 4வது வசனத்திலே பார்க்கிறோம், அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது என்பதாக வேதம் சொல்கிறது. இதற்கான விளக்கம் 19வது வசனத்திலே பார்ப்போமானால், ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான் என்பதாக சொல்கிறது. இதில் நாம் கற்றுக்கொள்ளும் உண்மை என்னவென்றால், இதுவும் நிலம்தான், ஆனால் விதைக்கப்பட்ட விதையானது, வசனமானது உள்ளே செல்ல முடியாதபடிக்கு இறுகி போய் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி இறுகி போய் இருக்கும் நிலத்திலே விதையானது உள்ளே செல்ல முடியாது, உயிர் பெற முடியாது, வளர முடியாது. அப்படி விதையானது தனித்து நிலத்தின் மேலேயே காணப்படும். அப்படி அந்த விதையானது காணப்படுமானால் பொல்லாங்கன் வந்து அதை எடுத்து செல்வான், பறித்து செல்வான் என்று வேதம் சொல்கிறது. இங்கே பார்க்கிறோம், இது இறுகி போன வழிபாதையான நிலம் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஜனங்களுடைய உள்ளமானது உணர்வில்லாமல் இறுகி போய் காணப்படும். இப்படிப்பட்ட ஜனங்களின் காதுகள் மந்தமாகி செவிடாக காணப்படும். விதை என்னும் வசனம் அவர்களுக்கு உள்ளே செல்லாமல் வெளியே இருக்கக்கூடிய நிலை ஏற்படும். இப்படிப்பட்ட கடினமான இதயமும் கேளாத காதுகளும் எப்படி உருவாகும்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதே நடைபாதையான நிலம். இந்த நடைபாதையான நிலம் என்று சொல்லப்படும் ஜனங்களுக்குள் எது தாக்கத்தை உருவாக்கும்? ஏன் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள்? எதனால் இந்த தாக்கம் உருவானது என்று பார்ப்போமானால், வெளியே இருக்கக்கூடிய காரியங்கள் இவர்களுக்குள் தாக்கத்தை ஏற்படுத்தி இதயத்தை கடினப்படுத்தும். ஆகவே வசனமானது உள்ளே செல்ல முடியாதபடிக்கு தடுக்கப்படுகிறது. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் என்று இதை நாம் சொல்லலாம். வெளியரங்கமான காரியங்கள் அல்லது புறம்பே இருக்கக்கூடிய காரியங்கள், மக்கள் உங்கள் மீது நடந்து இங்கும் அங்கும் செல்லும் பொழுது உங்கள் இருதயம் கடினப்பட்டு
காணப்படும். அதை உங்கள் இதயத்தை நடைபாதையாக இந்த காரியங்கள் மாற்றிவிடும். ஆகவே உங்கள் இதயம் இறுகி போய்விடும். விதையானது உள்ளே, வசனமானது உள்ளே செல்லாமல் கிரியை செய்ய முடியாமல் காணப்படும். அப்படி காணப்படும் வசனத்தை பொல்லாங்கன் பறித்து செல்கிறான் என்று வேதம் சொல்கிறது. இரண்டாவது வகையான நிலம் கற்பாறையான நிலம். 5வது 6வது வசனங்களிலே பார்ப்போமானால், சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று என்று வேதம் சொல்கிறது. இதற்கான விளக்கத்தை பார்ப்போமானால் 20, 21வது வசனங்களிலே, கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்சம் காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான் என்று வேதம் சொல்கிறது. வேதம் சொல்கிறது, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆனால் கற்பாறையான நிலம் என்று குறிக்கப்படும் ஜனங்கள் கொஞ்சம் காலம் மாத்திரமே நிலைத்திருப்பார்கள் என்று. இந்த நிலத்தை குறித்த உண்மை என்னவென்றால், வசனத்தின் நிமித்தம் உண்டாகும் உபத்திரமும் துன்பம் இடரல் அடைய செய்யும். அப்படியா? வசனத்தின் நிமித்தம் துன்பமும் உபத்திரமும் உண்டாகுமா என்று கேட்டால் நிச்சயமாகவே உண்டாகும். வழிப்பாதையான நடைபாதையான நிலத்தை பார்த்தோம், வசனம் உள்ளே செல்லவே முடியாது. ஆனால் கற்பாறையான நிலத்தில் உள்ளதை பார்ப்போமானால் வசனம் உள்ளே செல்லும். விதைக்கப்பட்ட விதை உள்ளே செல்லும், சீக்கிரமாக முளைக்கும். அப்படி முளைக்கும் பொழுது, அதாவது வசனமானது உள்ளே கிரியை செய்யும் பொழுது துன்பமும் உபத்திரவமும் உண்டாகும். எப்படிப்பட்ட துன்பம் உண்டாகும் என்று பார்ப்போமானால், ஏற்கனவே நமது மனதிற்குள், இதயத்திற்குள் சுயம் என்னும் கற்பாறையை நாம் வைத்திருக்கிறோம். ஏற்கனவே நாம் இறுகி போன பாறையாக சுயத்தை வைத்திருக்கிறோம். சுயமான பாறை, கற்பாறையானது நம்ம இதயத்துக்குள் இருக்கும் பொழுது விதைக்கப்பட்ட விதையான வசனமாகிய காரியம் வளர முடியாமல் போகிறது. சுயத்தை சாகடிக்க வேண்டும் என்று சொன்னால் அது நமக்கு துன்பமாகத்தான் காணப்படும். சுயமானது கொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால் அது நமக்கு உபத்திரவமாகத்தான் காணப்படும். பல வருடங்களாக பழகி போன ஒரு பாவ காரியம் அழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உள்ளான மனிதனுக்கு அது உபத்திரவமாக, துன்பமாகத்தான் காணப்படும். அதைத்தான் சொல்கிறது, வசனம் கிரியை செய்யுமானால் உபத்திரவமும் துன்பமும் உண்டாகும். வசனத்தினால் உண்டாகும் உபத்திரவமும் துன்பமும் இதுதான். வசனம் உங்களை உணர்வடையும்படி செய்யும். ஆனால் வசனம் ஆழமாய் கிரியை செய்ய முடியாதபடிக்கு ஏற்கனவே நமக்குள்ளாக இருக்கும் சுயம் என்னும் கற்பாறை ஏற்க மறுக்கும், வசனத்தை வளர விடாமல் செய்யும். இப்படிப்பட்ட கற்பாறையான நிலம் என்று சொல்லப்படும் ஜனங்களுக்குள் தாக்கத்தை ஏற்படுத்தும் காரியம் என்னவென்று சொல்லி பார்ப்போமானால், உள்ளார்ந்த காரியங்கள் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. முதலாவது பார்த்தோம், நடைபாதையான நிலத்தில் இருப்பவர்களுக்கு, நடைபாதையான நிலம் என்று சொல்லப்படும் ஜனங்களுக்கு உள்ளே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியம் வெளியான காரியம். புறம்பே இருக்கக்கூடிய காரியங்கள் அங்கே தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் கற்பாறையான நிலம் என்று சொல்லப்படும் ஜனங்களுக்குள் ஏற்படுத்தும் தாக்கம் எதனால் உண்டாகும் என்று சொல்லி பார்த்தால், உள்ளான காரியங்கள், உள்ளான கற்பாறையான சுயமான காரியங்கள் தான் இங்கே தாக்கத்தை ஏற்படுத்துவதை பார்க்கிறோம். முதலாவது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் என்று சொன்னோம். இரண்டாவது பார்க்கிறோம் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ். உங்களுக்குள் இருக்கும் காரியம் வசனத்தை வளரவிட செய்யாமல் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று பார்ப்போம். மூன்றாவது வகையான ஒரு நிலம் முள்ளான நிலம் என்று வேதம் சொல்கிறது. 7வது வசனத்தில் பார்ப்போமானால், சிலவதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. இதற்கான விளக்கம் 22வது வசனத்தில் பார்ப்போமானால், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போகிறான். பாருங்கள், சிலவதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. விதைக்கப்பட்டது ஏனோ விதை, ஆனால் வளர்ந்தது ஏனோ முள். விதைக்கப்பட்டது என்று சொல்லி விதைக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் முள் வளர்ந்தது என்று வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. விதை விதைக்கப்பட்டது, ஆனால் வளர்ந்தது முள். இந்த மூன்றாவது வகையான நிலத்தை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்று சொன்னால், இவர்கள் கேட்பார்கள், உணர்வடைவார்கள், வசனம் உயிர் பெற்று வளரும், அதனோடு கூடவே
உலக கவலையும் மயக்கமும் வளரும். இறுதியில் பார்ப்போமானால் உலக காரியமே வெல்லும். காரணம், வசனத்தை குறித்த விசுவாசம் வளராத படிக்கு உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் இவர்களை நெருக்கி போடும். முள்ளான நிலம் என்று சொல்லப்படும் இந்த ஜனங்களுக்குள் எது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று பார்ப்போமானால், கூடவே எது வளர்கிறதோ அதுதான் தாக்கத்தை ஏற்படுத்தும். இதைத்தான் ட்வின் ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் என்று சொல்வார்கள். முதலாவது பார்த்தோம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்ஸ், இரண்டாவது இன்டர்னல் ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்ஸ், மூன்றாவது ட்வின் ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்ஸ். எது உங்களோடு கூட ஒட்டி வளர்கிறதோ அது அங்கே தாக்கத்தை ஏற்படுத்துகிறது நாம் பார்க்கிறோம். ஒருவேளை வசனம் மாத்திரமே வளர வேண்டும் என்று சொல்லி விட்டிருப்போமானால், விதை மாத்திரமே வளர வேண்டும் என்று விட்டிருப்போமானால் அந்த விதை வளர்ந்திருக்கும், கிரியை செய்திருக்கும். ஆனால் கூடவே ஒட்டி பிறந்தது போல் முள் வளர்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த முள் வளர்ந்து இந்த விதை வளர விடாமல் தடுக்கிறது. வசனம் கிரியை செய்ய முடியாதபடிக்கு அங்கே உலகத்தின் மயக்கமும் கவலையும் அங்கே மிஞ்சி போவதை நாம் பார்க்கிறோம். எதை குடிப்போம், எதை உண்போம், எதை உடுத்துவோம் என்று கவலைப்படாதிருங்கள் என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த உலகத்தின் கவலை உங்கள் விசுவாசத்தை காட்டிலும் வேகமாக வளரும் பொழுது உங்கள் விசுவாசமானது அங்கே குறைந்து போகிறது. வசனமானது கிரியை செய்ய முடியாதபடிக்கு அங்கே அழிந்து போவதை நாம் பார்க்கிறோம். நான்காவதான ஒரு நிலம் நல்ல நிலம் என்று வேதம் சொல்கிறது. 8வது வசனத்திலே பார்ப்போமானால், சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கான விளக்கம் 23வது வசனத்திலே பார்ப்போமானால், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயும் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார் என்பதாக சொல்கிறது. இந்த நிலத்தை குறித்த உண்மை என்னவென்று சொன்னால், வசனத்தை கேட்டு உணர்ந்து விசுவாசிப்போமானால் 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தரக்கூடியவர்களாய் நாம் இருப்போம். பரிபூரண பலன் தரக்கூடியவர்களாய் நாம் இருப்போம். இந்த நல்ல நிலம் என்று சொல்லப்படக்கூடிய ஜனங்களுக்குள் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியம் என்னவென்று சொல்லி பார்ப்போமானால், தெய்வீக காரியம், அதாவது தேவனுடைய வசனம் அங்கே தாக்கத்தை ஏற்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் டிவைன் ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் என்று சொல்லலாம். முதலாவது பார்த்தோம் நடைபாதையில் உள்ளவர்கள், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்ஸ். இரண்டாவது கற்பாறையான நிலம், இன்டர்னல் ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்ஸ். முள்ளான நிலம், ட்வின் ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்ஸ். நான்காவது நல்ல நிலம் என்று சொல்லப்படுபவர்கள் டிவைன் ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவர்களாக காணப்படுவார்கள். தேவனுடைய காரியம் அங்கே தாக்கத்தை கொடுக்குமானால் அது நல்ல நிலமாக விளைந்து பலன் கொடுக்கக்கூடியதாக காணப்படும். இதுவே இந்த 4 நிலங்களை குறித்ததான உண்மைகள். இது தவிர இந்த உவமை பகுதியிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய சில உண்மை காரியங்களையும் நான் எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது பாருங்கள், 4 வகையான நிலங்கள். 4மே நிலங்கள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 4மே நிலங்கள் தான். முதலாவது நிலம் நடந்து நடந்து நடைபாதையாக போன நிலம். இரண்டாவது கற்பாறையான நிலம், அதுவும் நிலம்தான், ஆனால் உள்ளே கற்பாறை இருக்கிறது. மூன்றாவது முள்ளுள்ள நிலம், அதுவும் நிலம்தான், ஆனால் அதிலே விதையை காட்டிலும் முள் அதிகமாக காணப்படுகிறது. நான்காவது நல்ல நிலம். ஆகவே 4ம் நிலம்தான், ஆனால் அந்த நிலத்தின் பெயர் நடைபாதையோ கற்பாறையோ முள்ளோ நல்ல நிலமோ, இந்த பெயர் எப்படி கொடுக்கப்படுகிறது? அந்த நிலத்தின் தன்மையை பொறுத்தே அந்த நிலத்திற்கு பெயர் சூட்டப்படுகிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது ஒரு காரியம், விதைக்கிறவன் எல்லா இடங்களிலும் விதைப்பான். நல்ல நிலம் எதுவென்று பார்த்து மட்டும் விதைத்ததாக இந்த வேத பகுதி சொல்லவில்லை. விதைக்கும் பொழுது சில விதை வழியருகேயும் கற்பாறையிலேயும் முள்ளுகளிலேயும் நல்ல நிலத்திலேயும் விழுந்தது என்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் என்ன உண்மை? விதைக்கிறவன் நல்ல நிலம் யார் கேட்பார்கள் என்று பார்த்து விதைப்பது கிடையாது. தேவனுடைய வசனம் எல்லோருக்குமே பொதுவானது. எல்லோருக்குமே அந்த விதையானது கொடுக்கப்படுகிறது. எல்லோருக்குமே அந்த வசனமானது
கொடுக்கப்படுகிறது. ஏற்றுக்கொள்ளாததும் அந்த நிலத்தின் தன்மையை பொறுத்தது. நீங்கள் எப்படிப்பட்ட நிலமாக இருக்கிறீர்கள், அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா ஏற்றுக்கொள்ளவில்லையா என்பது அது உங்களை பொறுத்தது. ஆனால் தேவன் வசனத்தை கொடுக்கும் பொழுது எல்லோருக்கும் பொதுவாகவே அந்த வசனத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். மூன்றாவது ஒரு காரியம், தேவன் யாரையும் கட்டாயப்படுத்துவது இல்லை. நீ ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்று சொல்லி யாரையும் இங்கே கட்டாயப்படுத்துவது இல்லை. ஏனெனில் சுயம் என்று ஒன்று இருக்கிறது. உங்கள் சுயத்தையும் சாகடித்து அதை மீறி தேவனுடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்களானால், உலக கவலையையும் மீறி தேவனுடைய வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்களானால், நிச்சயமாகவே அங்கே அந்த வசனம் கிரியை செய்யும். தேவன் யாரையும் கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல. கொடுக்க வேண்டியது கொடுக்கப்படும். அதை ஏற்பதும் ஏற்காததும் உங்கள் கையில் இருக்கிறது. மற்றொரு காரியம் என்னவென்று சொல்லி பார்ப்போமானால், அந்த விதை வளர்வதோ அல்லது அந்த விதை பலன் தருவதோ அந்த விதையை பொறுத்தது அல்ல, அந்த நிலத்தை பொறுத்தது. எப்போதுமே அந்த விதையானது பலன் தரக்கூடியது. எந்த விதையுமே மண்ணில் போடும் பொழுது உயிர் பெற்று வளர்ந்து பலன் தரக்கூடியது தான். ஆனால் அந்த விதை பலன் தருவது நிலத்தை பொறுத்தது. வசனம் எப்போதுமே பலன் தரக்கூடியது. வசனம் கிரியை செய்யக்கூடியது. வசனம் வளரக்கூடியது. வசனம் பலன் தரக்கூடியது. ஆனால் அந்த வசனம் பலன் தருமா தராதா என்பது யாரை குறித்தது? நிலமாகி உங்களை குறித்தது. அதே வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த உவமையை சொல்லிக்கொண்டே வந்த இயேசுவானவர் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். எது உள்ளவனுக்கு எது கொடுக்கப்படும் என்பது இங்கே விளக்கப்படவில்லை. புரிந்து கொள்ளுங்கள், எது உள்ளவனுக்கு எது கொடுக்கப்படும். தேவனுடைய வசனத்தை கேட்க வேண்டும் என்ற வாஞ்சை உள்ளவனுக்கு, தேவனுடைய வசனத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை உள்ளவனுக்கு, தேவனுடைய வசனத்தை கேட்டு உணர்ந்து அதை விசுவாசிக்க வேண்டும் என்ற வாஞ்சை உள்ளவனுக்கு அந்த வசனம் கொடுக்கப்படும். அப்படி கொடுக்கப்படுமானால் அது கிரியை செய்யப்படும், அது பலன் தரக்கூடியதாய் காணப்படும். மற்றொரு காரியம் என்னவென்று பார்ப்போமானால், விதையின் வளர்ச்சியே நிலத்தின் தன்மையை வெளிப்படுத்தும். அங்கே விதை வளர்ந்து பலன் கொடுத்தால் மாத்திரமே அது நல்ல நிலமா கற்பாறையான நிலமா என்பது வெளிப்படும். நீங்கள் யார் என்பது உங்களுக்குள் கிரியை செய்யும் வசனமே உங்களை வெளிப்படுத்தும். அந்த வசனம் வளர்ந்து கிரியை செய்து பலன் கொடுத்தால் நீங்கள் நல்ல நிலம், கொடுக்காவிட்டால் இந்த மூன்றில் ஏதோ ஒரு நிலமாக நீங்கள் காணப்படுகிறீர்கள். ஆகவே உங்களுடைய தன்மை, நீங்கள் யார் என்பது உங்களில் கிரியை செய்யும் வசனம் உங்களை வெளிப்படுத்தி காட்டிவிடும். மற்றொரு காரியம், வசனத்தை கேட்டவுடனே துன்பம் உண்டாகும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்குது. வசனத்தினால் உண்டாகும் துன்பமும் உபத்திரவமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நிச்சயமாக வசனத்தை கேட்போமானால் துன்பமும் உபத்திரவமும் உண்டாகும். அப்படி உண்டாகும் பொழுது நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். ஏனெனில் வசனத்தை கேட்கும் பொழுது உங்களுக்குள் சுயத்தை சாகடிக்கும் பொழுது துன்பம் உபத்திரவம் உண்டாகுமானால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், வசனம் உங்களுக்குள் கிரியை செய்கிறது என்று. வசனம் கிரியை செய்யாவிட்டால், வசனம் உள்ளே செல்லவில்லை, கிரியை செய்யவில்லை, உங்களுக்கு துன்பம் உண்டாகாது. துன்பம் உபத்திரவமும் உண்டாகுமானால் உங்களுக்குள் வசனம் கிரியை செய்கிறது என்பதை புரிந்து கொண்டு வசனம் வளர்வதற்கு உங்களுக்குள் இடம் கொடுங்கள். இது ஒரு பகுதியாக இருந்தாலும் இறுதியாக ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உவமை இருவேறு ஜனக்கூட்டத்திற்கு அல்லது இரண்டு கூட்டத்திற்கு சொல்லப்பட்ட ஒரு உவமை. யார் யார் என்று பார்ப்போமானால், பொதுவான ஜனக்கூட்டத்திற்கு இயேசுவானவர் இந்த உவமையை சொன்னார். இந்த விளக்கத்தை யாருக்கு சொன்னார்? பொது ஜனங்களுக்கு சொல்லவில்லை, தம்மை அண்டிக் கொண்ட, தம்முடன் ஊழியம் செய்யக்கூடிய, தம்மையே பற்றி கொண்டிருக்கக்கூடிய சீடர்களுக்கு சொன்னார். பொது ஜனங்கள், சீஷர்கள் என்று இருவேறு கூட்டத்தை நாம் இங்கே காண முடிகிறது. ஒருவேளை தேவன் நம்மை அவருடைய சீஷராக, அவருடைய ஊழியக்காரராக, அவரோடு கூட இருக்கக்கூடியவராக நம்மை தெரிந்தெடுத்திருக்கலாம், அழைத்திருக்கலாம். நீங்கள் எதில் இருக்கிறீர்கள்? ஒருவேளை பொதுஜன கூட்டமாய் அந்த உவமையை கேட்டிருப்போமானால் பார்த்தோம், நல்ல நிலமாக மாறுவது எப்படி என்பதை நாம் உணர வேண்டும். மற்றொரு பக்கத்தில் ஒருவேளை தேவன் உங்களை
தம்முடைய ஊழியர் என்று அழைத்திருந்தால் உங்களை கொண்டுதான் தேவன் விதைக்கப் போகிறார். பாருங்கள், அன்று இயேசுவானவர் இந்த உலகத்திலே மனிதரோடு மனிதனாக இருக்கும் பொழுது தேவனுடைய வசனத்தை விதைத்து கொண்டே இருந்தார். இன்று அவர் மனிதரோடு மனிதராக இல்லை. நம்மைத்தான் என்ன செய்திருக்கிறார்? விதைக்கும்படியாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை அவரோடு கூட சஞ்சரிக்கும் சீடர்களாய், அவரோடு கூட இருக்கக்கூடிய ஊழியர்களாய், அவருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய நபராக தேவன் உங்களை அழைத்திருந்தால், தெரிந்தெடுத்திருந்தால் விதைத்து கொண்டே இருங்கள். சலனமின்றி, சலிக்காமல், வருத்தப்படாமல் விதைத்து கொண்டே இருங்கள். ஒருவேளை நீங்கள் விதைக்கும் விதை விதைத்தவுடன் பிசாசினால் பறித்து செல்லப்படலாம். நீங்கள் விதைக்கும் விதை, அந்த வசனமானது ஒருவேளை வேறில்லாமல் நிலைத்திராமல் அழிந்து போகலாம். ஒருவேளை நீங்கள் விதைக்கும் விதை வளரும் பொழுது உலக காரியங்களால் நெருக்கப்பட்டு மடிந்து போகலாம். அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. விதைக்கிறவர்கள் விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்? இங்கே விதைக்கிறவனுடைய ஊமையிலே பார்க்கிறோம், விதைத்தான் பலன் தந்தது என்பதை மட்டும்தான் நாம் பார்க்கிறோம். விதைக்கும் பொழுது நிச்சயமாகவே விதைக்க ஒரு காலம் உண்டு என்று சொன்னால் அறுக்க ஒரு காலம் உண்டு என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை தேவனுடைய ஊழியர்களாய் வசனத்தை விதைக்கிறவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்களானால் அந்த விதைக்கு என்ன ஆனது என்பதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். விதைத்து கொண்டே இருங்கள். கவலையின்றி விதைத்து கொண்டே இருங்கள். அறுவடையின் நாள் என்று ஒன்று இருக்கிறது, நியாய தீர்ப்பின் நாள் என்று ஒன்று இருக்கிறது. அன்று நீங்கள் விதைத்த விதையின் அறுவடை, அந்த வசனத்தின் பலன் என்ன என்பது அன்று நமக்கு தெரிய வரும், வெளிப்படும். ஆகவே பலனை குறித்து, உங்கள் கண்களுக்கு முன்பாக காணப்படும் அந்த விதையின் நிலையை குறித்து கவலைப்படாதிருங்கள். வருத்தமின்றி விதைத்து கொண்டே இருங்கள். அதற்கான பலனை தேவன் அறுவடையின் நாளிலே உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ரோமர் 10:17 வசனத்தை பார்ப்போமானால் இந்த வேத பகுதிக்கு மிகவும் ஒன்றி போயிருக்கக்கூடிய ஒரு வசனம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இங்கே பார்த்தோம், தேவனுடைய வசனம், தேவனுடைய வசனத்தை கேட்பது, கேட்பதன் மூலமாக விசுவாசம், அந்த விசுவாசத்தின் மூலமாக பலன். ஆகவே பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்களாய் இருங்கள். கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதை குறித்து உணர்வுள்ளவர்களாய் இருங்கள். உணர்வுள்ளவர்களாய் மாத்திரமல்ல, அது நிமித்தமாக உண்டாகும் விசுவாசத்திலே வளர்ச்சி அடையக்கூடியவர்களாய் இருங்கள். இப்படி கேட்டு உணர்ந்து அதை விசுவாசிப்போமானால் தேவனுடைய வசனமானது நம்மில் கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாகவே அது ஒரு நாள் பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த உலகம் அந்த பலனை பார்க்கும். ஜெபம் செய்வோமா? பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. விதைப்பவனும் விதையும் என்ற உவமையின் மூலமாக தேவன் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஒருவேளை நிலமாக நாங்கள் காணப்படுவோமானால் நல்ல நிலமாக காணப்பட தேவ ஆவியானவர்களுக்கு கிருபை செய்வீராக தகப்பனே. ஒருவேளை கேட்கக்கூடாத படிக்கு கடின இதயமும் அடைப்பட்ட காதுகளும் எங்களில் இருக்குமானால் தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக தகப்பனே. உமது வசனத்தை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய கிருபையை தேவன் எங்களுக்கு கட்டளையிடுவீராக. ஒருவேளை சுயம் என்னும் கற்பாரை எங்களுக்குள் இருந்து உமது வசனத்தை கிரியை செய்ய முடியாதபடிக்கு தடுக்குமானால், வளர விடாமல் தடுக்குமானால் தகப்பனே, சுயத்தை சாகடிக்க தேவன் எங்களுக்கு கற்றுத்தருவீராக. சுயத்தை எடுத்து போட்டு உமது வசனம் வளர தேவன் கிருபை செய்வீராக. ஒருவேளை தகப்பனே, வசனத்தை ஏற்றுக்கொண்டும் அதை காட்டிலும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் எங்களை, அந்த வசனம் எங்களில் கிரியை செய்ய முடியாதபடிக்கு தடுத்து போடுமானால் தேவ ஆவியானவர் எங்களை பலப்படுத்துவீராக. எங்களுக்குள் இருக்கக்கூடிய விசுவாசத்தை வர்த்திக்க செய்வீராக தகப்பனே. உலக கவலைகளை களைந்து போட்டு உமது வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அது எங்களில் கிரியை செய்து பலன் தரும்படியாக தேவ ஆவியானவர் எங்களுக்கு கிருபை செய்வீராக தகப்பனே. ஒருவேளை தேவன் உம்முடைய ஊழியர்களாக, வசனத்தை விதைப்பவர்களாக எங்களை தெரிந்தெடுத்திருப்பீரானால், அழைத்திருப்பீரானால், கவலையின்றி சலனமின்றி உமது வசனத்தை தொடர்ந்து விதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பலனை எங்களுக்கு தருவீராக தகப்பனே. விதை என்ன ஆனது என்பதை குறித்த கவலையை எங்களிருந்து எடுத்து போடுவீராக தகப்பனே.
விதைக்கிறது எங்கள் கடமையாய் இருக்கட்டும், விளையச் செய்வது உமது கிருபையாய் இருக்கட்டும் தகப்பனே. எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவீராக. கற்றுக்கொண்ட காரியங்களை பிறர் கற்றுக்கொள்ள எடுத்து கூறவும், எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அபியாசப்படுத்தி கடைபிடிக்கவும் தேவ ஆவியானவர் எங்களுக்கு பலன் தருவீராக, கிருபை செய்வீராக. எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மெய்யான நாமத்தினாலே ஜெபித்து கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.